வெத்த பீஸு. வா, சும்மா தக்க 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 தக்கன்னு நெருப்பு எரியுது. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வெல்ஃப். ஐம் சம்பத் அண்ட் சிவக்கண்ணன். பாறை மீனை வச்சு இன்னைக்கு ஹரியாலி சுட்டக்கறி பண்ண போறோம். முழுசா வீடியோ பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். பெத்த பீஸா மாட்டிக்கிச்சு. என்ன சம்பாக்கான் ஒரே ஆனந்தமா ஓடியாறீங்க? ஆமா, பெத்த பீஸா மாட்டிருக்குது. இத துண்டு துண்டா வெட்டாம முழுசா எனக்கு சமைச்சு தரீங்க. முழுசா தான் சமைக்கணுமா? முழு மீன் பெத்த பீஸ் சமைச்சிடலாம். முழு மீனை முழுசா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். மீன் மேல உள்ள செதில்ல ஓரமா இருக்கிறது பாருங்க, அப்படியே முதல வால் மாதிரி இருக்கு பார்க்கிறதுக்கு. ஏன் சம்பத்கான் பின்னாடியே நிக்கிறீங்க? அது மீனை துண்டு துண்டா வெட்டணும் பயமா இருக்குது, ஒரு பதட்டமா இருக்குது. அதுக்காக கண்காணிப்புலயே வச்சிருக்கிறவங்கள. வெட்ட மாட்டேன், பயப்படாதீங்க. முழுசா தான் சமைச்சு தருவேன். முழுசா வரும்ல? முழுசா வந்துடும். நம்பிக்கையில இங்க இருந்து கிளம்புறேன், ஏதாவது வெட்டிடாதீங்க. தைரியமா போங்க, தைரியமா. எனக்கு வலிக்குமா இல்லையா? எனக்கு வலிக்கு, பாத்துக்குங்க. எல்லாத்தையும் பெத்த பீஸாவே சாப்பிடணும்னு நினைக்கிறாருங்க நம்மளு. மீனை எப்பவுமே க்ளீன் பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த அளவுக்கு நம்ம க்ளீன் பண்றோமோ அந்த அளவுக்கு மீன் வந்து நல்லா இருக்கும், கவுச்சி வாசனை இல்லாம இருக்கும். பெத்த பீஸாவே கிடைச்சிருச்சு. பெத்த பீஸாவே சமைச்சிருவோம். மீனை இந்த அளவுக்கு நல்லா கீறி எடுத்ததான் மசாலா நல்லா ஊறி வரும். சம்பத்கான் சொல்லுங்க. ஒரே குஷியா இருக்கிற மாதிரியே இருக்க. ஆமா, இன்னைக்கு முழுசா பெத்த பீஸா கிடைக்க போகுது இல்ல? ஆமா. எத்தனை மீன் சாப்பிடுற மாதிரி உத்தேசம்? ஒரு 3 மீன் தான், அதுக்கு மேலாம் சாப்பிட மாட்டேன். அப்ப நாங்க என்ன வாயை பார்த்துட்டு இருக்கிறதா? நான் எப்படி சாப்பிட்றேன்னு மட்டும் பாருங்களேன். அப்படியா? ஏன்னா சாப்பிட்றது ஒரு டெக்னிக். அதனால நாங்க 3 மீனை சமைச்சிட்டு உங்களுக்கு கொடுத்துட்டு நான் வாயை பார்த்துட்டு இருக்கணும். ஆமா, பங்கு கேட்டு வந்துடக்கூடாது. மக்களே, நீங்க தான் சாட்சி. இவர் சாப்பிட மாட்டாரு, நான் மட்டும் தான் சாப்பிட போறேன். கண்டிப்பா இந்த வீடியோவை பாருங்க முழுசா. புதினால நல்லாவே இருக்குது. இந்த பச்சை மிளகா காரமா இருக்கா இல்லையான்னு எனக்கு கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நல்ல காரமா இருக்குது. மோந்து பார்த்தாலும் தெரியாது, கடிச்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த மாதிரி பச்சை மிளகாலாம் காரம் இருக்கிறது இல்லையா? அப்படியா? ஆமா சொன்னாங்க, நீங்க கடிச்சு சாப்பிடுங்களேன். எனக்கு டவுட் இல்ல, உங்களுக்கு டவுட்னா நீங்க கடிச்சிருங்க. கடிங்களேன். மக்களே பாத்துக்கங்க, காரம் இருக்காதுன்னு சொல்றாரு, அதனால கடிச்சு சாப்பிட போறேன். என்னையா காரம்ல இல்ல? ஆஹா. பேடா காரமே இல்லையே. இந்த தலையில முடியல நட்டுட்டு நிக்குது. அது அப்படித்தான் இருக்கு. தண்ணி எல்லாம் குடிக்க. மொத்தமா சம்பத்கான் 3 பெத்த பீஸ் எடுத்து வந்திருக்காரு. இது பாத்தீங்கன்னா 1.5 கிலோ வெயிட் இருக்கு. இதுக்கு மசாலா வந்து அரைச்சு தான் சேர்க்க போறோம். என்னென்ன பொருள்னு பாத்தீங்கன்னா 100 கிராம் பூண்டு, 100 கிராம் இஞ்சி, 70 கிராம் மல்லி இலை, 80 கிராம் பச்சை மிளகாய், 80 கிராம் புதினா. இதை எல்லாத்தையும் ஒன்னா அரைச்சு இது கூட கொஞ்சம் மசாலாலாம் சேர்க்கணும். முதல்ல அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். சம்பத்கான் சொல்லுங்க. எல்லாத்தையும் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வரணும். கொடுங்க. இதை எதுவும் சாப்பிடுறீங்கன்னு சொல்லிட்டு இதையும் காலி பண்ணிடாதீங்க. கவலைப்படாதீங்க, இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். பெத்த பீஸ் எனக்கா வெயிட்டிங். அப்படியா? இந்தாங்க, பெத்த பீஸ்லயே இருக்கீங்க. சம்பத்கான் மசாலா அரைச்சிட்டீங்களா? இதோ வந்துட்டேன். வாங்க வாங்க. முதல்ல அரைச்ச மசாலா போட்டுக்கலாம். 50 கிராம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தூள் உப்பு, அவ்வளோதான், போதுமானது. 15 கிராம் கரம் மசாலா, 10 கிராம் சீரகத்தூள். மொத்தமே தேவையான மசாலா எல்லாம் சொல்லியாச்சு. இதை நல்லா கலக்கணும். இந்த கார்ன்ஃப்ளவர் நம்ம எதுக்கு போட்டிருக்கோம்னா மசாலா நல்லா பிடிச்சி வரும். இந்த சீரகத்தூளும் கரம் மசாலாவும் இதோட ஃப்ளேவர் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாக இருக்கும்.
அவ்வளோதான். சம்பகான் ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் மட்டும் எடுத்துட்டு வாங்க, லைட்டா புளிப்பு சுவைக்கு. ஜி சொல்லுங்க. எலுமிச்சம்பழத்தை 2ஆ வெட்டவா, 4ஆ வெட்டவா, 10ஆ வெட்டவா, 20ஆ வெட்டவா? எலுமிச்சம்பழம் சாறு வேணும். சாறு வேணும். எத்தனையா வெட்டினா கரெக்டாக இருக்குமோ வெட்டி போடுங்க. ஜூஸ் வேணுமா சாறு வேணுமா? சாறு. ஓகே. ஏன்னா ஒரு லெமன் ஜூஸ் போட்டு எடுத்து வந்துடுறீங்களா? அதான் கேட்டேன். எலுமிச்சம்பழம் போட்டாச்சு. இதில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லுங்க. கை கொடுங்க. நக்கி பாருங்க எப்படி இருக்கு? பர்ஃபெக்டா இருக்குது. உப்பு கொஞ்சம் போடவா? வேண்டாம், எதுவுமே போட்டு. கரம் மசாலா கொஞ்சம் போடவா? நீங்க போட வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், மீன் போடுங்க. வேற எதையும் போட்டுறாதீங்க. இப்போ இந்த டைம் என்ன பண்ணணும்னா இந்த மீனை வந்து இப்படி சாய்க்கணும். சாய்ச்சிட்டு இப்படி மசாலா தடவினோம்னா நல்லா போய் மசாலாவில் ஏறிக்கும். அதே மாதிரி இந்த பக்கமும். சம்பகான் சொல்லுங்க. இந்தாங்க ஒரு மீன் தயார். பிடிங்க. தயாரான மீன் என்கிட்ட கொடுங்க. வெத்த பீஸு. மீனை கையில் கொடுத்தோன்னா என்ன ஒரு ஆனந்தம். அப்படியே உள்ளேயும் நல்லா மசாலா பிடிக்கிற மாதிரி போட்ட வேண்டியதுதான். சம்பகான் அடுத்த மீன். செகண்ட் வெத்த பீஸு. நல்லா மசாலா தடவியாச்சு. இதை அரை மணி நேரம் அப்படியே ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நெருப்பில் சுடணும். ஊற வச்சிடலாம். அவ்வளோதான். அப்படியே வாழை இலையை போடுங்க. அப்படியே அரை மணி நேரம் ஊறட்டும். அடடா, கொய்யாக்கா பாருங்க அழகா காய்ச்சி தொங்குதே. என்னதான் கொய்யா நாட்டு கொய்யா தான். மீனை நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சாச்சு. சூப்பரா ஊறி வந்துருச்சு. இந்த மீன் ஊறிடுச்சுல, இது நல்லா இந்த கம்பியில சுட்டி தாங்க. சுட்டி தந்துருவா? ஆமா, சுருங்க. கொய்யாக்கா சாப்பிட்டீங்களா? கொய்யாக்கால சாப்பிட்டாச்சு. அடுத்து மீனுக்கு தான் வெயிட்டிங். எனக்கு எடுத்து வந்தீங்களா? மீனை தந்தீங்கன்னா கொய்யாக்கா என்ன தெரியாது. சரி, சுட்டு தந்துடுறேன். கம்பியை அப்படியே உருவிட்டு இப்படி திறந்துட வேண்டியதான். என்ன சம்பகான்? பெத்த பீஸ் நம்பர் 1, பெத்த பீஸ் நம்பர் 2, பெத்த பீஸ் நம்பர் 3. எண்ணிக்கிட்டே இருந்தீங்களா? மொத்தமே 3 மீன் தான் இருக்கு. உங்கள் நம்பியில விட முடியாதுல்ல. அப்படியா? அப்படியே க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். சூப்பராக நம்மளுக்கு ஹரியாலி செட் பண்ணிட்டோம். கரெக்டாக நெருப்பில் ஒரு 20 நிமிஷம் பொறுமையாக வேக விடணும். வேக விட்டோம்னா ரெடி ஆயிரும். சம்பகான் இந்தாங்க உங்க பொறுப்பு. பொறுமையாக வேக விடணும். வேகாம எடுத்து சாப்பிடக்கூடாது, கறிக்கிறவும் கூடாது. பக்கத்துலேயே உட்காரணும். போயிட்டு வாங்க. தூரம் போயிருவேன், பக்கத்துலேயே தான் இருப்பேன். மீன் மேலே தேங்காய் எண்ணெய் தடவணும். அதுக்கு இதுதான் ப்ரஷ்ஷு. தேங்காய் எண்ணெயில் அமுக்கி அப்படியே இந்த மீனில் தடவணும். நல்லா இப்படி தடவி விட்டுக்கணும் சம்பகான். அப்போ தான் மீன் நல்லா உள்ளே வெந்து வரும். எண்ணெய் போட்டவுடனே நெருப்பு எப்படி எரியுது பாருங்க. சும்மா தக்கன்னு நெருப்பு எரியுது. நக்கிற போனே கடல் நக்கிற போனோம் விரும்போர் என்று கொண்டு வரும். இது மீன் அவங்க பாடுவாங்க. நாம் அந்த மீனை பிடிச்சி சமைக்கும் போது பாடுறோம். வேகும் போது என்ன வாசனை, நல்ல மனமாக இருக்குதுங்க. அதான் தேங்காய் எண்ணெய் வாசனை மீனோட சேரும்போது அடடா. சம்பதுக்கான அந்த பக்கம் மீன் சுட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த மீனுக்கு ஒரு சூப்பரான சாலட் ஒன்று வேணும். எப்படி தயார் பண்ணுறதுன்னு பாருங்க. இதுக்கு மேலேயே இந்த எலுமிச்சப்பழ சாறு அப்படி பிழிஞ்சு விட்டுக்கணும். இந்த எலுமிச்சப்பழ வாசனையே தனியாக இருக்குங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள். காற்று பயங்கரமாக அடிக்குது தோட்டத்தில், எல்லாமே பறக்குது. சம்பதுக்கான் மீன் ரெடியா? ரெடி. இந்த மசாலாவோட பார்க்கும்போதே வாய் ஊறுது. முதல்ல உப்பு இருக்கான்னு பார்த்துக்கணும். ஒரு சின்ன வெங்காயத்தை எடுத்து, ஆஹா, நல்ல புளிப்பு, காரம், உப்பு சரியாக இருக்குது. மீனோட சாப்பிட்ருவோம். ஜி இந்தாங்க மீனை சுட்டு எடுத்தாச்சு. கொண்டாங்க. சூப்பரா மீனை சுட்டு எடுத்தாச்சு. என்ன சம்பகான் மேலெல்லாம் கருப்பா இருக்கு? அது நீங்க ஹீட்ல வேக வைக்க சொன்னீங்க, நான் நெருப்புல வேக வச்சுட்டேன். அப்படி அவ்வளோதான். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சம்பகான் ஒவ்வொரு மீனை எடுத்து போடுங்க. இதோ அருமை. இன்னும் பொத்தன மாதிரி எடுக்கிறீங்க எல்லா மீனையும். ஆமா, மீன் பத்திரமா எடுக்கணும்ல. ஆமா, சூப்பரா நம்மளுக்கு மீன் தயாராகிடுச்சு. இதுக்கு மேல சின்ன சின்ன அலங்காரம் பண்ண வேண்டியிருக்கு. அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் மசாலா, இந்த பக்கம் கொஞ்சம் மசாலா, ஓரமாக கொஞ்சம், அதுக்கப்புறமா இந்த ஓரமாக கொஞ்சம்.
சம்பகான் சொல்லுங்க பெத்த பீஸ் சமைச்சாச்சு. ஆமா 2 மீன் நீங்க எடுத்துக்கங்க, ஓகே. ஒரு மீன் நான் எடுத்துக்கிறேன். என்ன சொன்னீங்க ஆரம்பிக்கும் போது? எல்லாமே எனக்கு தான் சொன்னீங்க. கை வைக்க கூடாது, வேடிக்கைப்பட்டு தான் பார்க்கணும். ஆரம்பத்துல அப்படிதாங்க சொல்ல முடியும். அதனால சொன்ன மாதிரிலாம் நடந்துக்க முடியுமா? சமைச்சதுக்கு அப்புறம் இப்போ மாறக்கூடாது. நீங்க சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் இது பாத்துக்கலாம். மீன் சமைச்சோன்னா வாய் ஊழுது, எவ்வளவு நேரம் தான் பார்த்துட்டு இருக்கிறது. அம்மா நல்லா சூப்பரா வெந்திருக்குது. மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இப்படி வந்திருக்குன்னு இதுக்கு மேலேயே ஒரு சின்ன பீஸ் வெங்காயம், ஒரு தக்காளி. நார்மலாக எண்ணெயில் பொரிச்ச மீனோட இந்த மாதிரி நீங்கள் சுட்டு சாப்பிடும்போது கசட்டாது. குறிப்பாக உடம்புக்கு ரொம்ப நல்லது. சம்பகான் அப்படி இருக்கு. சம்பகான் மீன் உங்களை மாதிரி பிச்சு பிச்சு சாப்பிடலாம் எனக்கு பிடிக்காது. பெத்த பீஸா ஒரே லம்பா சாப்பிடணும். உள்ள முள்ளெல்லாம் இருக்கியா? அதை நாங்க பாத்துக்கிறோம். அது தொண்டையில இண்டையில சீக்கிர போகுது. வாய்க்குள்ள முள்ள பிரிக்கிறது, சதையை பிரிக்கிற டிபார்ட்மெண்ட் தனித்தனியாக வச்சிருக்கேன். அது பிரிச்சிடும். நாக்கில் பட்ட டேஸ்ட் நாட்டியமாக இருக்குங்க. என்ன சம்பகான் செட்டிங்லாம் பயங்கரமா இருக்கு. கையில் எடுத்த மீனை கீழே வைக்க மாட்டேங்கிறாரு. முள்ளு இருக்கு, பார்த்து. அதை நான் பார்த்துக்கிறேன். அரியாலி ஃபிஷ் எப்படி பண்றதுன்னு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பரான பாறை மீனுங்க. சுட்டு சாப்பிடுங்க, அருமையா இருக்கு. எங்க யூடியூப் சேனல் பாத்தீங்கன்னா யூடியூப்ல கிடையாதுங்க, இன்ஸ்டா பேஸ்புக் மறக்காம போய் பாருங்க. அவ்வளவுதாங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு வித்தியாசமான வீடியோல மீட் பண்றோம். பாய்.